ரக்ஷுக்கும் நீருக்கும் இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தான்னு பார்த்தலாம். 1 டம்ளர் பாசுமதி அரிசி எடுத்துகிட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். 4 கேரட்டு, கொஞ்சமாக பீன்ஸு, 2 உருளைக்கிழங்கு, 3 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், 2 தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸ் வாக்கில் நம்ம வெட்டி வச்சுக்கிட்டு குக்கரை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய், பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் பச்சை மிளகாய் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போன பின்னாடி தக்காளி காய்கறி எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்திட்டு நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும். சாதம் வந்து குழஞ்சி வராது. கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போட்டு லெமன் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா தண்ணி கொதி வந்தோடனே உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு எந்த மசாலாவும் போட வேண்டாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு வந்து உங்களுக்கு காரம் நல்லா வேணும்னா நீங்கள் வந்து இன்னொரு மிளகா கூட சேர்த்துக்கலாம். நான் 3 மிளகா கரெக்டாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு அரிசியும் தண்ணி வந்தோடனே குக்கர் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். விசில் விட வேண்டாம். 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ரைஸ் வந்து உடையாமல் இருக்கும். இப்போ கொஞ்சமாக முந்திரி தாளிப்பு போட்டு தம் உடச்சிட்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.